ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு நம்மக்கிட்டேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இருந்திருக்காது. ஸோ நான் ஒரு வீடியோ மட்டும் அதுவும் காலேஜ்லேருந்து பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம ஃபீவர் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் என்னால் கையில் கூட எடுத்து பார்க்க முடியல, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, நான் இந்த வீடியோ முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம கஷ்டப்படும் போது தான் நமக்குன்னு ஒரு சில உள்ளங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருக்கவங்க விட கஷ்டப்படும் போது கூட இருக்கவங்க தான் உண்மையிலே நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்க சின்ன உதவியாக இருந்தாலும் அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது என்னோட தாட்டு. மார்னிங்லேருந்தே ஃபீவர் இருந்துச்சு, நான் டேப்லெட் போட்டு தான் போனேன். பட் இருந்தாலும் அந்த ஃபீவர் எனக்கு குறையில. நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை எனக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 11:30 போல் பார்த்தீங்கன்னா சும்மா எங்கள் சார் எப்பப்போ ஏதாவது வாங்கி தருவாங்க, பிரின்சிபல் சார். ஸோ தம்ஸ்அப் வாங்கி கொடுத்தாங்களா. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏன் காரணம்னு சொல்லும்போது இது மாதிரி கோல்டு ஃபீவர்னு சொல்லும்போது அப்போ இதுக்கு நீ லீவ் எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எங்கள் அட்மினில் மேடம் இருக்காங்க. மேம் அண்ட் சார் தான் இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு காலேஜில். ஸோ அவங்க சொன்னாங்க ஏன் லீவ் போட்டுருக்கலாம்ல அப்படிங்கும்போது, நான் ஆக்சுவலாக ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 20 days லீவ் கேட்கணும். என் தம்பிக்கு கல்யாணம், சுத தம்பிக்கு. ஸோ அதனால் ஜூன் மந்த் லீவ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போயுமே லீவே எடுக்காமல் தான் போயிட்டுருக்கேன். என்ன உடம்பு சரியாமல் இருந்தாலும் போய் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். லீவ் போடாமல் தான் போகிறேன். அது காரணம் ஜூன் மந்தில் நமக்கு அவ்வளோ நாள் லீவ் தேவைப்படுது. ஸோ அதனால் ஜூன் மந்த் லீவ் இல்லாமல் அதனால தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக பரவாயில்ல, ஜூன் மந்த் தானே. இப்போ ஒர்க்கும் இருந்துச்சு, எனக்கு ஒரு கொஷின் பேப்பர் ஒர்க்குமே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதுவுமே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, இல்லைனா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் காலேஜ் இருக்கிறதுனால சரி இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு, 3 o'clock அந்த ஒர்க் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லை பரவாயில்ல மேடம், நான் இருந்துட்டு போகும்போது இல்லை ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லும்போது நீ ஏமா லீவ் போட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவருமே நீ கிளம்பு, லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே, நான் 3 o'clock வரேன் மேடம், கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புனேன். அப்போ தான் சடனாக நான் உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால நான் குக் பண்ணியிருக்கேன்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியல போல. ஸோ அவங்க குக் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம பசங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்குமே வாங்கி வந்து கொடுத்துடலாம், அது அவங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா. அதுவுமே கேட்டிருந்தாங்க. சரி, அது மாதிரி அவங்க மட்டும் கிடையாது. ஸோ நான் தமிழில் அவங்க தெலுங்கு, அங்கே இருக்கவங்க எனக்குமே தமிழ் அவ்வளோ தெரியாது. ஒன்றும் எனக்கு தெலுங்குல தெரிஞ்சதை பேசுவேன், இல்லை இங்கிலீஷில் பேசுவோம், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே, அது பிரின்சிபல் சாராக இருக்கட்டும், அப்புறம் மேடமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே ஜேஎல்ஸ் எஸ்எல்ஸ் எல்லாருமே நம்ம கூட நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க. அது உண்மையிலே இந்த மாதிரி உறவுகள்லாம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க சரி உடம்பு சரி இருக்கிறியா இருந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டு போயிருந்துக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க நமக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது, நமக்காக யோசிக்கிற உள்ளங்கள் இருக்கும்போது நமக்கு உண்மையிலே அது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்மே நம்மளோட உடம்பு பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது என்னமோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகும், நமக்காக யோசிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸை சந்தோஷம் அது எப்படின்னு சொல்கிறதில்ல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் கொடுக்கும். நம்மளோட ஃபாலோவர்ஸுமே எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அவங்ககிட்ட இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் அவ்வளோ நேற்றுக்கு மாதிரி எனக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 o'clock நான் காலேஜுக்கு போனேன். அப்போ மேம் சொன்னாங்க, எனக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குற சார் பார்த்தீங்கன்னா சரி அவங்க வீட்டுக்கு லீவே எடுத்துக்கட்டும், நான் இன்னொருத்தவங்க சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிறேன், அவங்க டைப் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு போல். நான் 3 o'clock காலேஜ் போனதும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு சார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருமா, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, கிளம்புங்க, சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேம்மே சொன்னாங்க. எனக்கு அப்போவுமே ஃபீவர் கம்மியாகலை. பிகாஸ் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறது அதுவுமே எனக்கு இருக்கிறது தான். ஸோ அதனால தான் நான் நாளைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸாம், நேற்று கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணோம், அதனால தான் நான் போனேன். பரவாயில்ல, ஏதாவது முடிச்சு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே அப்போ ரிலீஃப் ஆச்சு, அப்பாடா நல்ல வேலை அவங்களே டைப் பண்ணிக்கிறோம். ஏன்னா கண்ணு செமையாக எரியுது, உட்காந்து டைப் பண்ணுறது எனக்கு கஷ்டம் தான். ஸோ ரொம்ப என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் போனேன். பட் அந்த இடத்துல அதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அப்படி பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன், சாப்பிடவும் முடியல, டேப்லெட் மட்டுமே சாப்பிட போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30 போல் அந்த மேடமே கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஃபீவர் பரவாயில்லையா, சாப்பிட்டியா அப்படிலாம் நம்மளை அக்கறையாக விசாரிக்கும் போது ஐயோ எனக்கு அவ்வளோ மாதிரியே ஒரு எமோஷனலாகவே இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஆனால் ஃபீவர் எனக்கு கம்மியாகலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல மேடம், அப்போ எனக்கு கம்மியாகலை, பரவாயில்ல மேடம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். பிகாஸ் நமக்காக யோசிக்கிறதுக்கு இந்த உள்ளங்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று டே. ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட என்ன லீவ் வேணும்னு கேட்கல, அவங்களுக்கு தெரிஞ்சவொன்னே லீவ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு ஒரு காட் கிரேஸ், அவங்களே வேறு ஒருத்தவங்க டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க எனக்காக யோசிச்சு அவங்க கால் பண்ணாங்க பாருங்கள். அப்போ அதுதாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கப்போ நம்ம
நம்ம கூட நிற்கிறவங்களை விட கஷ்டமாக இருக்கும்போது நமக்காக யோசிக்க ஒரு மனுஷங்க இருந்தாலுமே அது வந்து நம்ம என்றைக்குமே மறக்கூடாது. லைஃப் லாங் வந்து அது நம்ம கூடயே இருக்கணும். நம்ம மறந்துடவே கூடாது அந்த ஒரு மொமெண்ட். அது சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். அதுதாங்க நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் நேற்றுக்கு வந்து என்னால் எந்த வீடியோவுமே ஷேர் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ எனக்கு செம்ம ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ ஓரளவுக்கு பெட்டர். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது உடம்பு சரியாமல் இருந்தாலும் இந்த மாதிரி எனக்காக யோசிக்கிறதுக்கு ஒரு சில உள்ளங்கள் இருந்தாங்க அப்படின்னு நினச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங் நான் ஷேர் பண்ணுறேன். பை பை.